கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வின்வின் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வின்வின் லாட்டரி ட்ரா நம்பர் 783 ஓகேங்களா. 783க்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு ரிசல்ட் ரிவீல் என்னன்றதை பண்ணிடுவோம் ஓகேங்களா. இந்த ரிசல்ட்டை வச்சு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாமே சேமாக வருதா வரலையா அப்படின்றத டீட்டெயில்டு ரிவ்யூ பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் கேஎல் டைமண்ட்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் வந்து கொண்டிருக்கிறது ஓகேங்களா. இப்போ வாங்க அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு ஏ போர்டு 7, பி போர்டு 8, சி போர்டு 2 ஓகேங்களா. இதுதான் இதில் நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8 சும்மா தரமாக நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பரில் டிக்காகி பாஸ் ஆகி தம்பி வெளியே போயிட்டாரு. இனி அடுத்து நம்ம பி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஃபாலோவிங் நம்பரை நம்ம தட்டி நம்ம தூக்கணும். அது ஒரு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் 2 வந்திருக்கு. சனி ஏ போர்டில் 7 வச்சுக்கிட்டு இருக்கான், 2 நாளாக வச்சுக்கிட்டு தாங்க இருக்கான். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 782 அதுக்கு முன்னாடி 720 இந்த 72ன்றது உள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்குது ஓகேங்களா. இதில் நம்முடைய ஃபாலோவிங் போர்டு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங். அதுவும் நிறையா ஒரு 3 டிஜிட்டு சரியான மிஸ்ஸுங்க. நமக்கு 3 டிஜிட் நமக்கு ராசி இல்லைங்க. இதில் பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ் கொடுக்குறது அது வந்து வீடியோவில் கொடுத்துருந்தது. 3 டிஜிட் பாக்ஸில் கொடுத்துருந்தது பாக்ஸ் நம்பர் 870 ஓகேங்களா ஃபஸ்ட் நம்பர். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 172 ஓகேங்களா 172. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே மிஸ் ஆன ஒரு நம்பருங்க. இங்கே 2 வரல, இங்கே 8 வரல, அவ்வளோதாங்க வித்தியாசம். இங்கே 8 8 2 ரிசல்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 782. இதில் ஒரு நம்பரில் மிஸ்ஸு, 2 நம்பருமே ஒரு மிஸ்ஸு, ஒவ்வொரு சான்ஸில் மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. நம்மளுடைய ஆல்போர்டு வீடியோவில் உள்ள ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டு 8 நம்மளுக்கு ஆல்போர்டில் பாஸ் ஓகேங்களா. மெம்பர்ஷிப்பில் பார்த்துக்கிட்டோம்னா ஏபிசியில் 7 பாஸு 8 பாஸு. இன்னும் ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 1 நம்ம கொடுத்துட்டு போங்க, அதுதான் கொஞ்சம் வரத்தக்க செயல். ஆனால் 1க்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஒன்றா 1 வந்து நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பரில் இருக்குது. அதனால் நாளைக்கு டுடே என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதை பார்த்துருவோம், டீட்டெயிலாக பார்த்துருவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும் பட் புரியும் ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஏ போர்டு. ஏ போர்டு 1 இல்லை ஏ போர்டு 7. ஏ போர்டு 7 வச்சு முடிச்சிருக்கான். 7நாலே நம்மளுக்கு அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. டீட்டெயில்டு ரிவ்யூ ஓகேங்களா. ஏ போர்டு 7 வச்சு நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 1க்கு அதிக சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. 1 மறுபடியும் 7 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. 7 எந்த போர்டில் இறங்குதுன்னு தெரில. மேக்சிமம் இது வந்து 7 வந்து சி போர்டில் இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது. ஏன்னா 2 நாளாக ஏ போர்டில் வச்சுட்டான். அதாவது அந்த 7 வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணான்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபி 2லும் 77 வந்த நம்பரு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டில் 7 வந்திருக்கு. அடுத்து அதே 7 பி போர்டில் இறங்கியிருக்கு. இப்போ அடுத்து பார்த்தோன்னா அதே போர்டு 2 நாளாக ஏ போர்ட்லேயே நிற்கிது. இதுதான் வித்தியாசமே. அதனால தான் சொல்கிறேன். அதாவது ட்ராக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி போயிருக்குன்னா ஃபஸ்ட்டு ஏபி ஓகேங்களா. இதில் ஒரு நம்பர் ஏபி. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா திரும்பி ஏ போர்டு இங்கே ஒரு ஸ்டாப் வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டு இங்கே ஒரு ஸ்டாப் வந்திருக்கு ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இங்கே ஒரு ஸ்டாப் வச்சுருக்கான் ஓகேங்களா. இங்கே ஒரு ஸ்டாப் வச்சு இங்கே ஒரு ஸ்டாப் இப்படி வந்திருக்கு ஏ போர்டு. அதாவது எல்லா சைடும் விளையாண்டுருக்கு, எந்த சைடு விளையாடலை. இந்த ஒரு செக்ஷன் இது வந்து சி போர்டுக்கான ஒரு செக்ஷனில் விளையாடவே இல்லை. நம்பர் இந்த 7ன்றது நம்மளுக்கு வரவே இல்லை ஓகேங்களா. அதனால தான் இவ்வளவு ஒரு டீட்டெயிலாக ஒரு மேக்ஸே உருவாக்கியிருக்கோங்க. இதான் நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பருக்கான ஒரு டீட்டெயில் ரிவ்யூ. சீக்கிரத்தில் நான் டுடே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டு 7 எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா.
இதில் வாங்க இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏ போர்டு 7 வச்சு வர்றதுக்கு ஃபஸ்ட் நம்பர் ஃபாலோவிங் நம்பர் 1 6 0. ஓகேங்களா, இது நம்மளுடைய ஏ போர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இதுதான். ஓகேங்களா, அதனால் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். 1 6 0. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். பி போர்டு 8 நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பரான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு டிக்கு. ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த மந்தில் இன்னும் உள்ளே வைக்காத வர்றதுக்கு வாய்ப்பு இருந்து இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆக்சுவலி பார்த்துக்கிட்டோம்னா எல்லா நம்பரும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வந்துருச்சு. அதாவது எந்த நம்பரை தவிர்த்துனா இப்போ 8 வந்திருக்காங்க இல்லையா, 8க்கு அடுத்தாப்புல நம்மளுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு இந்த மந்த்து பி போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 to 0 to 9 கம்ப்ளீட்டுங்க. சுத்தமாக முடிஞ்சிச்சு பி போர்டை பொறுத்தளவு. 0 to 9 அதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. எல்லா நம்பருமே இறக்கிடணும். பி போர்டில் ஒவ்வொரு நம்பராக டெய்லி ஒவ்வொரு நம்பராக ஊற்றிருந்தோம்னா கூட சரன்னு அடித்து இறக்கிருந்துருக்கலாம் போலங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபாலோவிங் நம்பர் வந்து இதுக்கு நம்ம ஃபாலோவிங் நம்பர் பாஸ் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் நம்ம வந்து ஃபாலோவிங் நம்பர் வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம பார்த்துக்குறோம். ஓகேங்களா, இதில் வந்து நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 0. ஓகேங்களா, 0 4 5 நம்மளுடைய பி போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0 4 5 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா, பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். பி போர்டு 8 வச்சு பார்த்தாச்சு. 0 4 5. ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சி போர்டு 2. ஓகேங்களா, சி போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். டுடே 7க்கு அதிகபட்சமாக வாய்ப்பு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 0. ஓகேங்களா, 7 நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பரான ஒரு நம்பர். 7 நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பரான ஒரு நம்பர். அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3 7 0 3. ஓகேங்களா, நம்மளுடைய விண்வின் நாட்டடிக்கூடிய ஒரு ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான 3 கெஸ்ஸிங்கையும் பார்த்தாச்சு. உங்களுடைய கெஸ்ஸிங் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக டைப் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக சேனல்ஸ் சார்பாக ஒரு நல்ல ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரீயாக கொடுத்துடலாம். ஓகேங்களா, அதாவது மந்த்லி 10 மெம்பர்ஸுக்கு மட்டும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசி. ஓகேங்களா, ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 0 5 51. ஓகேங்களா, 1 0 5 7. ஓகேங்களா, 5 7. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8 4 1 9. ஓகேங்களா, இதாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 5 5 1 1 0 5 7 8 4 1 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா, இது வந்து முழுக்க ஒரு ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் போர்டு கெஸ்ஸிங். ஓகேங்களா, அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ், ஒரு அக்ஷய லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 197. ஓகேங்களா, 197 348. ஓகேங்களா, 348 095. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 429. ஓகேங்களா, 429 720. ஃபைனலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 982. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு மரண மாஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். ஓகேங்களா, அதாவது 197 348 09542
720 அண்ட் 982. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். ஓகேங்களா, என்னுடைய கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை சொல்லிடுறேன். 782. ஓகேங்களா, இதை வச்சு தான் ஏபிசி. ஓகேங்களா, ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் மறுபடியும் 7க்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 7 1 5. ஓகேங்களா, இதான் இந்த 715 கூட நீங்கள் மறக்காமல் 715 கூட மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ தான் நம்ம போடுற ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் கெஸ்ஸிங்க்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதலாக இருக்கும். யார் யாரெல்லாம் என்னென்ன போடுறீங்கன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி ஒன்லி ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.